செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்ல ஆண்டவரே. Consecration to God is very essential. Many believers are believers but not dedicated to God. விசுவாசிகளா இருக்கிறோம், ஆனா கர்த்தருக்கு அர்ப்பணிக்காத மக்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ்வார்கள். அல்லேலூயா. ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை, ஒரு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் வாழக்கூடும். ஆனா ஆண்டவருக்கு அர்ப்பணித்த மக்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அல்ல, அவர்கள் கர்த்தருக்காகவே வாழ்வார்கள். சூழ்நிலைகள் அவரை சிறையாக்க மாட்டாது. சூழ்நிலைக்கேற்றபடி வாழக்கூடிய மக்களாய் இருக்க மாட்டார்கள். நெகேமியா சொன்னார் பாருங்க, என்னை போன்ற மனிதர்கள் ஓடி போவார்களோ அவன் யார் என்று அவனுக்கு தெரியும். I am a dedicated man to God. நான் கர்த்தருடைய பெரிய வேலையை செய்ய வந்திருக்கிறேன். சன்பல்லாத் தொபியா போன்றவர்கள் எழும்பினாலும் அவர்கள் அவனோடு காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்ந்து கட்டுவோம் என்று அன்பு காட்டி அழைத்தாலும் அவன் சொன்னான். அன்பு காட்டி அழைத்தார்கள், பின்பு பயமுறுத்தினார்கள். அவன் சொன்னான், யார் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. சோ சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ மாட்டார்கள். கர்த்தருக்கு அர்ப்பணித்தல் மிக மிக முக்கியமானது. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இரண்டாவது இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், commit your work unto the Lord, then your thoughts shall be established. உன் வேலையை உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்கிறோம். Everybody does one kinds of work. நமக்கு வேலையாட்கள் என்ற பெயர் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருக்கு இந்த பெயர் இல்லை, எந்த வேலையுமே செய்வதில்லை. அவர்களுக்கு என்ன பெயர் சூட்டுவது? ராஜா என்றாலும் அவருக்கு ஒரு வேலை உண்டு. அல்லேலூயா. We are workers. Workers என்று சொன்னால் ஒரு பணியாள். நீங்கள் என்ன பணியை செய்கிறீர்களோ, ஆண்டவர் எந்த பணியை செய்யும்படி உங்கள் கைகளில் தந்திருக்கிறாரோ அந்த பணியை நீங்கள் நன்றாக செய்யணும். அல்லேலூயா. உலகத்தில் வேலையே இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. வேலை இல்லாத ஆளுகளுக்கு ஒரு பேர் வெண்டி. ஸ்தோத்திரம். வெயின் பீப்புள், வீணர்கள். வீணர்களா இருந்தாலும் அவர்கள் எங்கேயாவது ஸ்தோத்திரம் சில வழக்குகளை தீர்க்க இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் வீணர்களா இருந்தாலும்
ஒரு விதமான வீண் வேலையை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்வேன். வாட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் இஸ் கமிட்டட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் டு டூ இட் வித் யுவர் ஃபுல் ஸ்ட்ரென்த். அப்படி ஒரு வசனம் பைபிள் தெரியுமா? உன் கைக்கு செய்யும்படி நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே என்ன செய். சில தங்கள் கைகளில் தந்திருக்கிற வேலையை, ஸ்தோத்திரம், இது ஆண்டவர் கொடுத்த வேலை, நான் தான் இந்த வேலையை செய்யணும் என்று செய்யாம அரகுற மனசோடே செய்வாங்க. அந்த வேலையில் ஆர்வம் கட்ட மாட்டாங்க. சீக்கிரத்தில் அந்த வேலையை அவர்களை விட்டு விலகி ஓடிவிடும். ஏன்னா என்ன டு நாட் ரெஸ்பெக்ட் மீ. வேலைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்ப நான் ஊழியம் செய்கிறேன் என்றால் ஊழியத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தால் தான் ஊழியத்தில் நான் பயன்பட முடியும். நீங்க உங்களுக்கு என்ன வேலையை கத்த தந்திருக்கிறாரோ அந்த வேலையை அறகுறையான மனதோடு நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யலாம், அல்லது நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கலாம். இன்றைக்கு படிக்கிறதா உங்க வேலை. அறகுறையான மனுஷோடு படிச்சாச்சுன்னா அந்த படிப்பை உங்களை கனப்படுத்தாது. அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் உண்டு, தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவன் நீசனுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். He will be honored by God. He will be honored in his job. தன் வேலையில் கனப்படுத்தப்படுவான். தன் வேலையில் அசதியா இருக்கிறவன், தன் வேலையை சரியா செய்யாதவன் யாரு? அலிமனுக்கு சமம். He is a best friend of destroyer. அவன் அலிம்பனுக்கு நண்பன். நீங்க ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கணும்னா, அலிம்பன் உங்களை விட்டு அகன்று ஓடணும்னா, உங்க ஸ்டடீஸா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, காட்டு வேலையா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், எந்த வேலையை கத்த செய்வதற்கு எந்த காலத்தில் தந்தாரோ அந்த வேலையை நன்றாக செய்யுங்கள். அல்லேலூயா. இது எனக்கு நியமிக்கப்பட்ட வேலை இல்லை, பெரிய வேலை தந்தா தான் செய்வேன் சொன்னாச்சுன்னா, பெரிய வேலையை தரப்போகிறவர்கள் இதுக்கு முன்னால வேலை செய்த இடத்துல எப்படி வேலை செய்தார் என்று கேட்டுதான் தருவார்கள். இல்ல இங்க அந்த வேலையை சரியா செய்யல என்று சொல்லக்கூடிய சாட்சியை சொன்னால் உங்களுக்கு பெரிய வேலை எப்படி வரக்கூடும்? ஆகையினால ஸ்தோத்திரம், எந்த இடத்துல 6 மாசமோ 3 மாசமோ 2 மாசமோ எங்க உங்களுக்கு ஒரு வேலையை கத்த தந்தாரோ அதை நன்றாக செய்யுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நன்றாக செய்யுங்கள். அதே வேளையிலே இந்த வசனம் சொல்லுது, உங்கள் செய்கையை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. This word says commit your work unto the Lord என்று சொல்லும்போது, this is not mean that the Lord shall do your work instead of your part. உங்களுக்கு பதிலாக நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செய்து விடுவார் என்பது அர்த்தம் அல்ல. ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிட்டேன், இனி அவரே எல்லாம் செய்யணும், நான் சும்மா இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்காக நீங்க ஒப்படைத்து விட்டால் அவர் செய்ய வேண்டும் என்ற அந்த அர்த்தத்தில் இது எழுதப்படவில்லை. அல்லேலூயா. This is not mean that the Lord shall do your work instead of your part. But this is, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், take the Lord into your partnership of your work. உங்க வேலையில அவரை ஒரு பங்காளியா எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது உங்க வேலை சம்பந்தமாக நீங்க யோசிக்கிற யோசனை எல்லாம் என்ன செய்யுமா? Then the thoughts about your work shall be established. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். God has promised to bless us in all our work. நம்ம செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பேன்னு நினைச்சிருக்காரு, வாக்கு பண்ணி இருக்கிறார். உபாகமம் 15:10 ஒரு நிபந்தனையோடு அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் ஊழியத்தை குறித்து சொல்லும் போது, இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் காட், அவர் சொல்லும் போது அடிக்க சொல்லுகிறார், we are laborer together with God. நாங்கள் தேவனுக்கு
உடன் வேலையாட்கள். we are fellow workers of God. அது அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாங்கள் தேவனுக்கு உடன் என்று சொல்லும்போது தேவனும் நாங்களும் இணைந்து ஒரு பிசினஸ் செய்றீங்க. நீங்களே இண்டிபெண்டன்டாக செய்வீர்கள் என்றால், ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற வேலையை ஒப்பு கொடுக்காம, ஒரு காலையிலே ஆபீஸ் போறீங்க, ஒரு வேலையை செய்ய போறீங்க, கர்த்தாவே இந்த வேலையை இன்றைக்கு செய்ய எனக்கு உதவி செய்யும், இந்த வேலையில் எனக்கு நீர் என்னோடு கூட இரும், நீர் ஒரு பங்காளியா இரும் என்று ஜெபித்து வேலையை ஆரம்பிப்பீர்கள் என்றால், நீங்க 10 மணி நேரம் அலையக்கூடியதை ஆண்டவர் 3 மணி நேரத்தில் அதை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லும்போது we are not independent worker of God, நாங்களாக கர்த்தர் இல்லாத வேலை, கர்த்தருக்கு உடன் வேலையாட்கள் என்று சொல்லும்போது பார்ட்னர் வித் God in God's ministry. we are one partner with God. அப்ப தேவனும் நாமும் ஆண்டவர் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. ஆகையினால எல்லா பணியிலும், சின்ன பணியோ பெரிய பணியோ இல்ல, படிப்பு பெருசு பெரிய படிப்பா இருந்தாலும் சின்ன படிப்பா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், வித் பிரேயர் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து கர்த்தரோடு ஜெபித்து கர்த்தரோடு செயல்படுவீர்கள் என்றால் கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும். படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் யோசனைகளை எல்லாம் என்ன செய்ய முடியும்? வாய்க்க செய்வார். அல்லேலூயா. When we commit our work unto the Lord, he will bless it, he will support to the success of the work. நீங்கள் செய்யக்கூடிய பணியின் வெற்றிக்கு அவர் உதவி செய்வார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா, அல்லேலூயா, நெகேமியாவுக்கு முன்பாக பெரிய அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.